ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் another வீடியோ. ஸோ காலையில் எந்திரிச்சதும் தோசை இட்லி அப்படின்னும்போது என்ன சட்னி செய்கிறது அப்படின்றத எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி ஒரு சட்னி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில்லெட்டில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஷாலட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட வந்து 7 to 8 கார்லிக் க்ளோவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயத்தை வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வந்து வெந்துடும். அண்ட் 1 ஸ்பூன் சென்னா தால், 1 ஸ்பூன் உரத் தால் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சென்னா தால் அண்ட் உரத் தால் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் மறந்துட்டேன், அதனால ஆனியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 4 to 5 ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம டேமரின் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் டேமரின் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த டேமரின் வந்து தண்ணியில் ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கறி லீவ்ஸை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆடட் கண்டென்ட் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளெண்டர் ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சீசனிங்காக நான் எந்த ஸ்கில்லெட் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ணனோ அதே ஸ்கில்லெட்டை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். நிறைய வந்து எண்ணெயை சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் போதும். இதில் கொஞ்சமாக வந்து சென்னா தால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த உளுந்து அண்ட் சென்னா தாலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சர் ஜார் கழுவுன தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சால்ட் வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இன்க்ரீடியண்ட்டை போட்டு அரைக்கும்போது கூட சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சின்ன வெங்காயம் சட்னி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.